ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோவோட வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலாக எப்படி கொலாஜ் ஃப்ரேம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ரெடி பண்ண கொலாஜ் ஃப்ரேம்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதா நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அந்த ஆக்ஷன் தாங்க நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அமேசிங்கான ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆக்ஷனை பற்றி முழுசாக தெரியும். ஓகேங்களா, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய விதமான கொலாஜ் ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருப்போங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் நம்ம வந்து அடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம அடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம வந்து ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் மொத்த ஃபோட்டோவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரேம்ஸில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம ஆக்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து மேனுவலாக ரெடி பண்ணுற ஃப்ரேமுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற பிஎஸ்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நிறைய கொலாஜ் ஃப்ரேம் பிஎஸ்டி உங்களுக்கு இருக்கும் இல்லையா, உங்கள்கிட்டயே ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அதுலேயுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம். இந்த ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ அதுலேயே இருக்கும். ஓகேங்களா, அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 3 ஸ்டெப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைக்கும். ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு ஆக்ஷனுங்க. நீங்கள் வந்து ரொம்ப டைம் சேவ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ரிஸ்கே எடுக்காமல் கொலாஜ் ஃப்ரேம்ஸ் ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டெமோவாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ண ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து எல்லாம் ஒரே ஃபைலாக ஃப்ரேமாக இருக்கா. ஓகேங்களா, சம்டைம்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற பிஎஸ்டியாக இருந்தால் இந்த மாதிரி செப்ரேட் லேயராகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்ரேட் லேயர்ஸாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜிடாக இருக்கிற லேயரில் எப்படி ஃபோட்டோ நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மெர்ஜிடாக மொத்தமாக இருக்குது. இதுக்காகவே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்கள், ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதாவது 25 லேயர்ஸ் இருக்குது, கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். சம்டைம்ஸ் இது உங்கள் பிசியில் கேட்காமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து எஸ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயர் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிடும். அதாவது பார்த்திங்கன்னா தனித்தனி லேயராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு இப்போ பாருங்கள் 25 லேயர்ஸ் நமக்கு வந்து தனித்தனியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக இது வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது மொத்த லேயரையும் வந்து நம்ம ரீநேம் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளக்கின் கொடுக்குறோம். ஸோ அந்த பிளக்கினும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற வீடியோவும் அதிலே இருக்குது, நீங்கள் அதை பார்த்தே பண்ணிக்கலாம். பாருங்கள், எங்கிட்ட வந்து ரீநேமி அப்படிங்கிற ஒரு பிளக்கின் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இந்த பிளக்கின் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அதை பேக்கேஜை ஒன்லி டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த ஃப்ரேம்ஸையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளக்கினை யூஸ் பண்ணி ரீநேம் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த ரீநேம் ஃப்ரேம் %n அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது 1 கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆர்டர் வைஸ் ஒவ்வொரு லேயராக ரீநேம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து 23 லேயர்ஸ் வந்து இங்கே வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, ரீநேம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் 1 அப்படிங்கிறத செலெக்ஷன் விட்டுருங்க. இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பை நம்ம மினிமைஸில் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம இதுக்கு ஒரு சோர்ஸ் ஃபோட்டோவும் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 23 லேயர்ஸ்லேயும் ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு டிஃபால்ட்டு ஃபோல்டர் லொக்கேஷன் வச்சுருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சி டிரைவில் இருக்குது, கொலாஜ் ஃப்ரேம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இதில் ஃபோட்டோ ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இதில் நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் 50 ஃபோட்டோஸ் மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. 50 ஃபோட்டோஸ்க்கு கீழே எவ்வளோ ஃபோட்டோ இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ஃபோட்டோஸையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்மளோட சி டிரைவில் கொலாஜ் ஃப்ரேம்ஸில் ஃபோட்டோ ரீப்ளேஸ் 50 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் 50 ஃபோட்டோஸும் இதில் காப்பி பண்ணிட்டோம். இப்போ நம்ம காப்பி பண்ண ஃபோட்டோ என்ன பண்ண போகிறோம்னா ரீநேம் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஏ கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணி இங்கே என்ன பண்ணுங்கள், ரீநேம் கொடுத்துருங்க. ரீநேம் ஜஸ்ட்டு 01 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. 01ங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இப்போ 01 கொடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் வைஸாக உங்களுக்கு வந்து லைனாக உங்களுக்கு ரீநேம் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஜஸ்ட் இது மினிமைஸில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே வந்துடுங்க. இப்போ நம்மளோட ஆக்ஷன் பேனல் போயிடுங்க. ஓகேங்களா. இந்த ஆக்ஷன் லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம டெமோ வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், ஃபோட்டோ ஃபில் ஆல் லேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு பாருங்கள், 1 கிளிக் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் ஃபோட்டோ ஃபிட் ஆகிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் கட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் அதில் எடிட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபோட்டோ இடமாற்றியும் வச்சுக்க முடியும், எடிட்டும் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த வேலையுமே செய்ய தேவையே கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லா லேயர்ஸ்லையுமே ஃபோட்டோ பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிடும். ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது ஸ்கேலிங் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு லுக் வந்துடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம எந்த வேலையுமே செய்யல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒர்க் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு கொலாஜ் ஃப்ரேம்ஸில் இவ்வளோ சீக்கிரமாக ஃபோட்டோஸ் அடுக்க முடியுங்கிறது கொஞ்சம் இம்பாசிபிள் தாங்க. ஆனால் நம்ம ஆக்ஷனில் ஈஸியாக இந்த வேலை நடக்கும். ஸோ இந்த ஆக்ஷன் முற்றிலுமாக நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிக்க போகுது. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக முடிஞ்ச உடனே ஆனால் வந்து ஒரு கமெண்ட் கேட்குது, கண்டினியூ ஆர் ஸ்டாப் கேட்குது. லாஸ்ட் 1 பாக்ஸஸில் உங்களுக்கு ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லி தெரியுது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் கொடுங்க, அந்த லாஸ்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா லேயர்ஸ்லையுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ வந்துடுச்சு. ஆனால் அலைன்மெண்ட்டு தப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா. இந்த லாஸ்ட் ஃபோட்டோ கவனிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபேஸ் தான் இருக்குது. இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால குவாலிட்டி லாஸ் ஆகாது. ஸோ எந்த லேயரை எடிட் பண்ணுமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஈஸியாக உங்களோட ஃபோட்டோவை ஸ்கேலிங் பண்ணிக்கலாம் தேவைக்கு ஏற்றாப்புல. ஓகேங்களா. இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பாருங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், சேவ் கேட்கும், எஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எடிட் ஆகிடுச்சு ஈஸியாக. இப்போ இந்த இமேஜும் பாருங்கள், உங்களுக்கு ஹெட்டு கட் ஆகிருக்கு இல்லையா. இதே மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே ஸ்கேலிங் பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோ சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எனிதிங் இங்கே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து எடிட்டபிளாக நமக்கு ஈஸியாக எடிட் பண்ண முடியுது. பாருங்கள், நீங்கள் இங்கேயும் தள்ளி வச்சுக்கலாம், இல்லை அங்கே டபுள் கிளிக் பண்ணி போயும் தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், பெரிய இமேஜ் வந்து ஹெட்டு கட் ஆகிருக்கு. நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே வந்துடும். இதில் நீங்கள் ஈஸியாக ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையுமே இமேஜ் கட் ஆகாமல் வந்து ஈஸியாக நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய இமேஜ் எனக்கு தேவையில்லை, வேறு இமேஜ் எனக்கு இங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த இமேஜ் மாற்றணுமோ அந்த இமேஜும் ஆப்போசிட்டாக இன்னொரு இமேஜ் நமக்கு இங்கே வரணும்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அந்த இமேஜும் நான் வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதாவது ஃபோட்டோவை மாற்ற போகிறோம், ஈஸியாக எங்கேருந்து எங்கே வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கும் ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து இங்கே பெரிய பாக்ஸில் வரணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணால், இந்த ஃபோட்டோவையும் நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி 2 ஃபோட்டோவும் சேம் டைமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வாப்னு ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்கள் ஆக்ஷன் பேனலில் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்வாப் அப்படிங்கிற ஆக்ஷன் பேனலில் 1 கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடுச்சு.
இந்த ஃபோட்டோ அங்கவும் அந்த ஃபோட்டோ இங்கவும் மாறிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா லொக்கேஷனில் இருக்கிற ஃபோட்டோவையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோ இங்கே ஃபஸ்ட்டு ஒன் லேயருக்கு மாற்றணுன்னு ரெண்டையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே ஸ்வாப் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ கீழவும் இந்த ஃபோட்டோ மேலவும் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை இடம் மாற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஓகேங்களா, இதுக்கான ஆக்ஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ண ஒரு பிஎஸ்டிலேருந்து தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்களே, நிறைய விதமான பிஎஸ்டி வச்சுருப்பீங்க, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் பிஎஸ்டியாக நான் வந்து ஆல்ரெடி வேறு ஒருத்தர்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிஎஸ்டியில் நீங்கள் எப்படி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேவே இந்த லேயரை பார்த்து நீங்கள் கரெக்டாக எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இது எல்லா லேயருமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள், நான் எல்லா லேயருமே நான் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேயருக்கு எல்லாம் ரீநேம் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளகின் வச்சுருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரீநேமி அப்படிங்கிற ஒரு பிளகின். ஸோ அந்த பிளகின் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் என்என் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணுறோம். ஓகே, இது எல்லாமே ரீநேம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ரேம் 1ங்கிறதுல நம்ம செலெக்ஷனை வச்சுக்கிறோம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 50 ஃபோட்டோஸ் ரீப்ளேஸ் ஃபோல்டரில் ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆக்ஷனில் போயிட்டு ஃபில் ஃபோட்டோஸ் மட்டும் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எல்லா லேயர்ஸுமே ஃபோட்டோ ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. அதாவது எவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நிறையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான வேலைகளை முடியறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அடுக்கி கொடுத்துருச்சு. ஸோ நம்ம எந்த வேலையுமே செய்யலை, ஜஸ்ட்டு ஃபோட்டோ ரீநேம் பண்ணோம், காப்பி பேஸ்ட் பண்ணோம், அவ்வளோதாங்க. நீங்கள் இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பார்ட்டாக பாஸ்வேர்டு இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை எடுத்து தான் நீங்கள் இந்த ஆக்ஷனை வந்து எப்படி லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே அதுலேயே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.